உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ உத்திர நட்சத்திரம். ஸோ குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு இவங்க மேற்கொள்ளணும். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானலில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த கொடைக்கானலுக்கு எல்லாராலையும் போக முடியுமா, குறிஞ்சி ஆண்டவரை டைரெக்டாக போய் வழிபட முடியுமா அப்படின்றது கவலைப்பட வேண்டாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே குறிஞ்சி ஆண்டவா என்னை காப்பாற்று, குறிஞ்சி ஆண்டவா அப்படின்னு பேரை சொல்லி ஒரு விளக்கேற்றி தாராளமாக வழிபடலாம். இந்த குறிஞ்சி ஆண்டவரை வழிபடும் போது இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மலை போல வளர்ச்சி, பசுமையான வாழ்க்கை, இது எல்லாமே அமையும். அதற்கான கதவுகள் இந்த மாதம் அவங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். அஸ்த நட்சத்திரம். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை நினைக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கணும். இது எல்லாமே நல்ல எண்ணங்களை விதைக்கும் நம்ம மனசுக்குள்ளே. ஸோ அந்த நல்ல எண்ணங்கள் டெவலப் ஆக அவங்களுக்கு மலை போல வளர்ச்சி. ஸோ ஒரு பெரிய பொசிஷன் நான் போகணும், பெரிய இலக்கு இருக்குது, பெரிய இடத்த நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கும் போது முருகன் அருளால் கண்டிப்பாக பெரிய நிலைக்கு வர முடியும். அப்படி பெரிய நிலையில் ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்க, சமீப காலத்தில் அவங்களுக்கு பெரிய நிலை அடைஞ்சிருக்கிறவங்க இதுக்கு மேலேயும் அந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணுமே தவிர்த்து நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நோக்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு அலர்ட்டாகவே முருகர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதம் முழுவதுமாக நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சித்திரை நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், அவங்களுடைய அப்பா அம்மாவை கைவிடவே கூடாது. அப்பா அம்மாவுக்கு இந்த மாதம் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ செய்யணும். அதிலும் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடல் இருந்தாலும் சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க, நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி மனசு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது அப்போது இவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை கேட்காமலேயே புரிஞ்சுக்க பார்க்கணும் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு. ஸோ எந்த காலத்துலேயும் அப்பா அம்மாவை கைவிடக்கூடாது. சில பேர்லாம் மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ இல்லை குழந்தைகளுக்காகவோ கூட அப்பா அம்மாவை கைவிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ணவே கூடாது. அப்படி இவங்க பண்ணலைன்னா ஒருபோதும் முருகரும் அவங்களை கைவிடவே மாட்டார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.